ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்த மாதிரி கொஞ்சமான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு சிம்பிளாக எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை செய்கிறதுக்காக ஒரு 4 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு கூடவே சில்லி பவுடர், சால்ட்டு, பெரி பெரி மசாலா, உங்களுக்கு கார்ன்ஃப்ளாக் வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணலை, கோட்டிங்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது கோட்டிங்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா கார்ன்ஃப்ளவர் கரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாக்ஸ் நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே கோட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு வால் அளவுக்கு டஃப் எடுத்துக்கோங்க. இதை நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கூட ஃபில்லிங்காக சீஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிக்கலாம். இது மொத்தமாக நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு, இல்லை எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை கார்ன்ஃப்ளவரில் ஒரு டைமும் இந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்ன்லேயும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ எல்லா பால்ஸுமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ எல்லா பால்ஸுமே ஆயில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன். மேலேயும் இது போல் லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் கடாயில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா டீப் ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா கிறிஸ்பியாக வரும். கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஏர் ஃப்ரையரில் ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 7 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ ரொம்பவே சீஸியாக சாப்பிடும்போது ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.